ஸோ இது வந்து நம்பர் 79th இயர் ஆஃப் சீனியர் நேஷனல்ஸ் வாட்டர் போலோவோ டைவிங்கும் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் இங்கே நடத்திட்டு இருக்கோம். ஸ்விமிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 30க்கு மேற்பட்ட அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க. 472 பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஆல் இண்டியாவிலேருந்து, போலீஸ் டீம்லேருந்து, தமிழ்நாடு டீம் வரைக்கும், சர்வீசஸ் டைம்லேருந்து, ரயில்வேஸ்லேருந்து, எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சீனியர் நேஷனல் டைவிங்கும் வாட்டர் போலோவும் நடத்தணும். இது தமிழ்நாடு ஸ்விம்மிங் அசோசியேஷனுடைய ஃபெதர் இன் தேர் கேப். இது ஒரு பிரமாதமான ஈவெண்ட்டை வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடத்தினதே கிடையாது. என்னுடைய பெரிய தேங்க்ஸ் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இது வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்விம்மிங். இது வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஃபெசிலிட்டியாக வரும். இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடி வந்து 2030 காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவில் அகமதாபாத்தில் நடக்க போகுது. அதுக்காக 100 அகாடமிக் சென்டர்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் சென்டர்ஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாடு ஸ்விம்மிங் அசோசியேஷன் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டராக அறிவிக்கணும்னு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நாங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி 100% இது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஆகும். ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஆச்சுன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து இங்கே வந்து பேசிக் ஸ்விம்மிங்லேருந்து சீனியர் ஸ்விம்மிங் வரைக்கும், பேசிக் வாட்டர் போலோலேருந்து சீனியர் வாட்டர் போலோ, டைவிங்கு, சிங்க்ரனைஸ் ஸ்விம்மிங் எல்லாமே கற்றுப்பாங்க. பெரிய லெவலில் தமிழ்நாடு ஸ்விம்மிங் அலாங் வித் ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், எஸ்டிஏடிலாம் பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லா என்கரேஜ்மெண்ட்டோடு சேர்த்து பிரமாதமாக கொண்டு வருவோம். விளையாட்டுத்துறையில் அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா வந்து பாஸ்கெட் பால் துறையோடைய எனக்கு ஈக்குவலாக பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதனால் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுங்கிறது கடந்த 1991 ரொம்ப பிரமாதமாக இந்தியாவிலேயே நடக்கிற ஒரு பிரமாதமான ஒரு அமைப்புன்னா ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோச்சஸ் இருக்காங்க, ஸ்விம்மர்ஸையும் பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸை இன்னைக்கு இல்லை, கடந்த 30-35 வருஷமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டெஃபினட்டாக தமிழ்நாடு இஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஹப். தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஹப். எப்படி ஒரு எஜுகேஷனல் ஹப்போ அதே மாதிரி தமிழ்நாடு வந்து எப்பயுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப்பு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஸ்போர்ட் நல்லா தெரியும், அவர் YMCAலேருந்து வந்தவர். அதனால டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸ் நல்லா வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பிரசிடென்ட் ஆஃப் ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. நான் வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பேசுகிறேன்.